ஒரு வழியா இந்த பென்குயின் தனியா எங்க போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பென்குயின்ஸை பத்தி இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பென்குயின்ஸ்க்கு நேச்சுரலாவே எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்ஸ் இருக்கிறதுனால அது கடலுக்குள்ள எவ்வளவு தூரம் போனாலும், அதாவது 1000 கிலோமீட்டர் தூரம் போனாலும் திரும்பி தன் கூட்டுக்கே சேஃபா வந்துருமா. சயின்டிஸ்ட் ஒரு பென்குயினை வேற இடத்துக்கு போய் விட்டாலும் அது கொஞ்ச நாள் கழிச்சு தன்னோட வீட்டுக்கே திரும்பி வந்துருமா. இதனாலேயே பென்குயின்ஸ்க்கு நேச்சுரலாவே தன்னோட தலையில ஜிபிஎஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு இருந்தோ இந்த பென்குயின் மட்டும் தனியா எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சின்ன வயசுலேயே இந்த பென்குயின்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலேயே 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் அண்டார்டிகாவுக்கு போயிருந்தேன். அப்பதான் நான் இந்த பென்குயினுக்கு கால் பண்ணி நான் அவனுக்காக 2 மீன் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் வாங்க, 2 பேருக்கும் ஒரு மீன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த பென்குயின் என்ன பண்ணிருக்குன்னா 2 மீனும் இதுவே சாப்பிட்றதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாம அங்கிருந்து கிளம்பி இந்த 2 மீனுக்காக 70 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் நான் அதுக்கு மீனும் கொடுத்துட்டு அந்த 2 மீனும் சாப்பிட்டுருச்சு. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டதுனாலே ஏதோ அது திருப்பி போறதுக்கு வழி மறந்துருச்சான். சரின்னு நான் தான் என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லி பென்குயினை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் டெய்லி அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இது கொடுக்கறது எல்லாமே கண்டினியூவா பண்ணிட்டு தான் இருந்தேன். 2 பேரும் நல்லா ஜாலியா விளையாடிட்டா இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு பென்குயினோட ஆயுள் காலமே 18 இருந்து 20 வருஷம் தானே. ஸோ அன்பார்ச்சுனேட்லி அது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போச்சு. இந்த கதையை உங்களால் நம்ப முடியலல்ல? நம்பாதீங்க, இது உண்மையே இல்லை.